Hello, welcome back everyone. நம்ம இப்ப 27th சாப்டர் கம்பெனி மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் வீடியோல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா யாரு அப்படிங்கிறது பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஹோல் டைம் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் டைம் டைரக்டர். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இப்போ ஹோல் டைம் அப்படின்னா என்ன? ஃபுல் டைம். ஸோ ஃபுல் டைம் டைரக்டரா இருப்பார். அதாவது ஹோல் டைம் டைரக்டர் அப்படிங்கிறவர் கம்பெனியோட ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி மாதிரி தான். அதாவது கம்பெனியோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபுல்லாவே அவர் அந்த கம்பெனியில தான் இருப்பாரு. கம்பெனில இருந்து கிடைக்கக்கூடிய சேலரி தான் அவருடைய மெயின் இன்கமா இருக்கும். அது போக வந்து கம்பெனியோட எல்லா விஷயங்களும் டே டு டே மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லா பாத்துக்கிறவர் வந்து ஹோல் டைம் டைரக்டர். ஸோ ஹோல் டைம் டைரக்டர் அப்படிங்கிறவர் மெயினா அவருடைய வேலை என்ன அப்படின்னா டே டு டே மேனேஜ்மெண்ட்டை கவனிக்கிறவர் தான் ஹோல் டைம் டைரக்டர். இவர் ஃபுல் டைம் ஒரே கம்பெனியில இருக்கிறதுனால இவரால வேற எந்த கம்பெனிலையும் ஹோல் டைம் டைரக்டரா இருக்க முடியாது. ஒரே ஒரு கம்பெனியில மட்டும்தான் ஹோல் டைம் டைரக்டரா இருக்க முடியும். A whole time director is one who devotes whole of his time of working hours to the company. ஸோ அவருடைய டைம் ஃபுல்லாவே ஒரே கம்பெனியில அந்த கம்பெனிக்காகவே செலவழிக்கிறாரு. ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபுல்லா அந்த கம்பெனியிலே இருப்பாரு. அண்ட் ஹாஸ் அ சிக்னிஃபிகண்ட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இன் த கம்பெனி as a source of his income. அந்த கம்பெனில இருந்து வர இன்கம் தான் அவருக்கு மெயினான சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து அந்த கம்பெனியோட விஷயங்களை ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்கும். முழு ஈடுபாடோட அந்த கம்பெனி விஷயங்களை வந்து அவரு வேலை செய்வாரு. நெக்ஸ்ட் ஒன் மேனேஜிங் டைரக்டர். இவரும் வந்து கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயி தான். இவருக்கு வந்து மெயினா மேனேஜிங் டைரக்டர்ங்கிறப்ப நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இந்த லைன் தான். சப்ஸ்டான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஹி ஹாஸ் சப்ஸ்டான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஓவர் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. அஃபேர்ஸ் அப்படின்னா கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவருக்கு தான் சப்ஸ்டான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதாவது மேனேஜ்மெண்ட்ல ஒரு சிக்னிபிகண்ட் பவர் வந்து இவர் கையில தான் இருக்கு. கணிசமான ஒரு அதிகாரம் வந்து மேனேஜிங் டைரக்டர் கையில தான் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி பவர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி பவர்ஸ் யார்கிட்ட இருக்கும்னா மேனேஜிங் டைரக்டர். ஸோ அண்ட் ஹேஸ் சப்ஸ்டான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஓவர் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி கம்பெனி சப்ஜெக்ட் டு சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி போர்ட். இவர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட சூப்பர்விஷன்லையும், சூப்பரிண்டெண்டன்ஸ்னா அவங்களுடைய மேற்பார்வை, அவங்களுடைய சூப்பர்விஷன்லையும் அவங்க டைரக்ஷன் படியும் அவங்களோட கண்ட்ரோல்லையும் தான் இவர் வந்து வேலை செய்யறாரு. இப்போ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டருக்கும் ஹோல் டைம் டைரக்டருக்கும் மேனேஜிங் டைரக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றப்போ அவருடைய பீரியட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸா இருக்கும். ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு கம்பெனியில மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் எம்டியா இருக்கலாம். அது முடிஞ்சு அதுக்கப்புறம் வேணும்னா அவரை ரீஅப்பாயிண்ட் பண்ணிக்கலாமே தவிர ஒரே ஸ்ட்ரெச்சில் 5 இயர்ஸுக்கு மேல ஒரு ஆளால ஒரு கம்பெனியில மேனேஜிங் டைரக்டரா இருக்க முடியாது. ஆனா ஹோல் டைம் டைரக்டருக்கு வந்து அந்த மாதிரி பீரியட் எதுவும் கிடையாது. அவர் வந்து எத்தனை வருஷம் வேணா ஹோல் டைம் டைரக்டரா இருந்துக்கலாம். அது போக வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2 கம்பெனிஸ்ல தான் மேனேஜிங் டைரக்டரா இருக்க முடியும். ஆனா ஹோல் டைம் டைரக்டர் வந்து ஒரு கம்பெனியில தான் ஹோல் டைம் டைரக்டரா இருக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிறவர் he can be either a whole time director or a managing director. இவர் வந்து கம்பெனியோட ஃபுல் டைம் எம்ப்ளாயி தான். ஏற்கனவே நான் ஹோல் டைம் டைரக்டருக்கு சொன்னது எல்லாமே தான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டருக்கும். இவர் கம்பெனியோட ஃபுல் டைம் எம்ப்ளாயி. கம்பெனியோட டே டு டே மேனேஜ்மெண்ட் இவர் பார்த்துக்குவாரு. அந்த டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். இவர் வந்து will be actively involved in company decisions. இவருக்கு வந்து கிடைக்கிறது இவர் செய்யற சர்வீஸ்க்கு கம்பெனி வந்து இவருக்கு ரிட்டர்னா சேலரி கொடுப்பாங்க. இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். An executive director is a chief executive officer, CEO, or managing director of an organization. CEO அப்படிங்கிறது வந்து whole time director. ஸோ இவர் வந்து chief executive officer or managing director இருப்பாரு. Company or corporation who is responsible for making decisions to complete the mission and for the success of the organization. இவரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா டிசிஷன் மேக்கிங். ஸோ கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர் டிசிஷன்ஸ் எடுப்பாரு. டு கம்ப்ளீட் த மிஷன்னா எடுத்த அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தேவையான டிசிஷன்ஸ் எல்லாம் இவர் தான் எடுப்பாரு.
and he is responsible for the success of the organization. Organizationோட வெற்றிக்கும் இவர் வந்து பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாரு. He plays a very important role in the success of the organization. Next one, non-executive director. எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆப்போசிட். இவர் வந்து கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது. எதுக்காக நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் குவாலிட்டிஸ்க்காக. அதாவது சில விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலைஸ்டா இருப்பாங்க, ரொம்ப திறமை இருக்கும், எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த திறமைகளை பயன்படுத்துறதுக்காக தான் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்க வந்து கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது. இவர் ஃபுல் டைம் அந்த கம்பெனிலையும் இருக்க மாட்டாங்க. இவர் இதே மாதிரி பல கம்பெனிலையும் அவங்க வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸா இருப்பாங்க. அவங்க கம்பெனியோட பிளானிங் பாலிசி, அப்ப கம்பெனி ஏதாவது பாலிசி ஃப்ரேம் பண்றாங்க, இல்ல ஏதாவது விஷயத்தை பத்தி பிளான் பண்றாங்க, இல்ல கம்பெனிக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும், இல்ல பினான்சியலி ஏதாவது டிசிஷன்ஸ் எடுக்கணும், இல்ல டெக்னாலஜிக்கல் சைடு ஏதாவது டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி டைம்ல இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் வந்து கம்பெனிக்கு தேவையான அட்வைஸை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க யூஸ்வலி எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. ஸோ கம்பெனிக்கு தேவையான அட்வைஸை வந்து இவங்க கொடுப்பாங்க. இப்ப எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்க்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. ஆனா நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்க்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சர்வீஸ் ஃபீ, சிட்டிங் ஃபீஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அவங்களோட சர்வீஸ்க்கு ஒரு ஃபீஸ் மாதிரி சார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களுக்கு கம்பெனி வந்து சேலரி கொடுக்காது. A non-executive director does not engage in the day-to-day management of the organization. Day-to-day management இவர் பார்த்துக்க மாட்டாரு. But is involved in policy making and planning exercises. எப்பெல்லாம் இவர் வந்து அட்வைஸ் கொடுப்பாருன்னா பாலிசி மேக்கிங் டைம்லயும் பிளான் பண்றப்பவும். Non-executive directors' responsibilities include the monitoring of the executive directors and acting in the interest of the company stakeholders. இவர் வந்து இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் கரெக்டா செயல்படுறாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணுவாரு. அதே மாதிரி கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க எதை மீன் பண்றாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், அது மாதிரி எம்ப்ளாயீஸையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய நலன் வந்து பாதுகாக்கப்படுதா அப்படிங்கறத வந்து இவர் மானிட்டர் பண்ணுவாரு. அவங்களுடைய அந்த கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நன்மைக்காக தான் இவர் வந்து வேலையை செய்வார். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் வந்து ஃபுல் டைம் கம்பெனிலே இருக்கிறதுனால அவங்க சம்டைம்ஸ் வந்து அவங்களுடைய பவரை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லாம அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இது பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. An executive director he may be either a whole-time director of a company or a managing director. இதுக்கு opposite non-executive director. Non-executive director is a director who is neither a whole-time director nor a managing director. First sentence oda just opposite second sentenceல கொடுத்திருக்காங்க. So executive directorங்கிறவர் whole-time director இருக்கலாம், இல்ல managing director இருக்கலாம். ஆனா non-executive directorங்கிறவர் இது ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, composition of board of directors. அதாவது board of directorsல எவ்வளோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இத பாருங்க. When the non-executive director is the chairperson. கம்பெனியோட chairperson non-executive director இருந்தா 1/3 of the board of directors shall be independent directors. So நம்ம ரெண்டு விதமான directors பார்த்தோம், executive and non-executive. Non-executive director chairperson இருந்தா 1/3 மொத்த board of directors எவ்வளவு இருக்காங்களோ அதுல 1/3 of the directors shall be independent directors. இப்ப 9 directors இருக்காங்கன்னா அதுல 3 பேர் வந்து independent directors இருப்பாங்க. எப்போ நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சேர்பர்சனா இருந்தா. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படின்னா கம்பெனிக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு விதமான ரிலேஷனும் இருக்காது. அதாவது கம்பெனிக்கும் இவங்களுக்கும் மணி ரிலேட்டடா எந்த ஒரு ரிலேஷனும் இருக்காது.
யூஸ்வலி டைரக்டர்ஸ் ஆகணும்னா கம்பெனில இருந்து ஷேர்ஸ் வாங்கணும். ஆனா இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அந்த ஒரு தேவை இல்லை. யார் கூடயும் இவங்க வந்து கனெக்டடா கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் இல்ல கம்பெனி மேனேஜ்மெண்ட்டை பாத்துக்கிற யார் கூடயும் வந்து இவங்க ரிலேட்டடா இருக்க மாட்டாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸை பத்தி நம்ம செப்பரேட்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நெக்ஸ்ட், when non-executive director is a chairperson, இங்க பார்த்த மாதிரி non-executive director தான் chairperson and is the promoter or related to any promoter. promoter அப்படிங்கிறவர் கம்பெனி ஆரம்பிக்கிறவர். ஸோ அவர் வந்து ஒரு ப்ரொமோட்டரா இருந்தா இல்ல or related to any promoter or person occupying management positions. அதாவது கம்பெனியோட ப்ரொமோட்டர் கூட ஏதாவது விதத்துல ஒரு தொடர்பு இருக்கு, இல்ல மேனேஜ்மெண்ட்டை கவனிக்கிற யார் கூடயாவது ஏதாவது விதத்துல ஒரு தொடர்பு இருந்தா half of the board of directors shall be independent directors. இங்க 1/3, இங்க வந்து half of the board of directors shall be independent directors. Next, when the non-executive director is not the chairperson, அதாவது ஒரு executive director chairperson இருக்கிறாரு, non-executive director chairperson இல்ல அப்படின்னாலும் இதே கண்டிஷன் தான். half of the directors shall be independent directors. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ சென்டென்ஸா அங்க பார்க்க போறோம். non-executive director chairperson இருந்தா 1/3 of the board shall be independent directors. non-executive director chairperson இருக்காரு, ஆனா கம்பெனி கூட அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னா half of the directors shall be independent directors. non-executive director chairperson இல்லனா half of the board of directors shall be independent directors. General, இது ஒரு 5 mark question. General optimum combination. Board of directors shall have an optimum combination of executive and non-executive directors with at least one woman director, and not less than 50% of directors shall comprise of non-executive directors. அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு டைரக்டராவது உமனா இருக்கணும். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு டைரக்டராவது உமனா இருக்கணும் அண்ட் 50% டைரக்டர்ஸாவது நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸா இருக்கணும். மொத்த டைரக்டர்ஸ்ல பாதி வந்து நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸா இருக்கணும். when the non-executive director is a chairperson, இப்ப நம்ம பார்த்தது அந்த புக்ல அந்த நோட்ல, in this case at least 1/3 of the board of directors shall comprise of independent directors. 1/3 வந்து independent directors இருப்பாங்க. and where the company does not have a regular non-executive chairperson, non-executive director chairperson இல்ல அப்படின்னா at least half of the board of directors shall comprise independent directors. So அப்படி இருந்தா half of the board of directors வந்து independent directors இருப்பாங்க. இதை தான் நான் அந்த நோட்ல வந்து உங்களுக்கு தனியா போட்டிருந்தேன். when the non-executive director is a chairperson and is a promoter, இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இது promoter or is related to any promoter or person occupying management positions at the level of board of directors or at one level below the board of directors. அதாவது அவர் வந்து சேர்பர்சனா இருக்கிறாரு நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், ஆனா அவர் ப்ரொமோட்டர் இல்ல ப்ரொமோட்டர் கூட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, இல்ல மேனேஜ்மெண்ட் பொசிஷனை கவனிக்கிறவங்க கூட இவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அட் தி லெவல் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆர் இல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு கீழ் லெவல்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் பொசிஷனை கவனிக்கிற யார் கூடயாவது அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா in this case at least 1/2 of the board of directors of the company shall consist of independent directors. ஸோ அவருக்கு கம்பெனியில இருக்க யார் கூடயாவது தொடர்பு இருக்குன்னா மொத்த டைரக்டர்ஸ்ல பாதி டைரக்டர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட அந்த நான் தனியா ஒரு நோட்ல போட்டு காமிச்சதை ஞாபகத்துல வச்சு படிச்சீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ hope you all understood the topic. Thank you.